ஹாய், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம். மாடர்ன் டெக்னாலஜியில் லீடிங்கில் போயிட்டு இருக்க சாஃப்ட்வேர்ஸோட லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா பைத்தான் தான் நம்பர் ஒன்னாக இருக்கும். அப்புறம் C++ வரும். ஸோ இந்த மாதிரி ஏஐ, மாடர்ன் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட், ஏன் யூடியூப் கோடிங்ஸ் கூட சில சமயம் பைத்தானை தான் யூஸ் பண்ணுது. ஸோ இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாஃப்ட்வேராக பைத்தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான்னா என்ன, அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, எப்படி யூஸ் பண்றது, எப்படி அதில் மாஸ்டரிங் பண்றது, அதுதான் இந்த சீரீஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட், இன்ட்ரடக்ஷன் டு பைத்தான். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ பைத்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு 4 டைப் இருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பூலியன் வேல்யூ, நெக்ஸ்ட் இன்டிஜர் வேல்யூ, நெக்ஸ்ட் ஃப்ளோட் வேல்யூ, நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் வேல்யூ. இந்த 4மே ஒரு ப்ரிமிட்டிவான தேவை. இது இல்லைன்னா பைத்தானோட பேசிக்ஸ் இல்லை. இது இல்லைன்னா அடுத்து இங்கே இருக்க எதுவுமே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4மே ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது எதுக்குன்னா ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட் அண்ட் டப்பிள். ஸோ இது மூணு என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இருக்குது செட்ஸ். ஸோ செட் தியரி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்குமே நம்ம பைத்தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது இல்லைன்னா சில ஏஐ டூல்ஸே ஒர்க் ஆகாது. ஸோ இந்த டெக்னாலஜி பைத்தான்ல நம்ம டிக்ஷனரின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 4மே ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்பை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பைத்தான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பைத்தான் ஃபர்ஸ்ட் ட்ரூத், லாஜிக் அண்ட் ஃபால்சிஃபைட், இந்த 3 யூஸ் பண்ணி தான் பைத்தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதை நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் கையில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் இருக்கு, என்னோட இன்னொரு கையில் ஒரு கிளாஸில் பாதி தான் தண்ணி இருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம், நமக்கு என்ன வரும்? ஆப்வியஸ்லி ஃபால்ஸ். ஏன்னா இந்த கையில் என்கிட்ட ஃபுல்லாக வாட்டர் இருக்கு, இந்த கையில் என்கிட்ட பாதி தான் இருக்கு. அதே சமயம் நான் 2 கிளாஸ்லையும் ஃபுல்லாக வச்சிருக்கேன் தண்ணி, அப்போ நான் அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ட்ரூ வரும். ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் பேசிக்ஸில் தான் நமக்கு வந்துட்டு பைத்தான்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஹை லெவல் மெஷின் லாங்குவேஜ். ஸோ இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி 4 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று பூலியன், இன்னொன்று ஃப்ளோட் வேல்யூஸ், இன்னொன்று இன்டீஜர் வேல்யூ, இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேல்யூ. ஸோ இங்கே நாங்கள் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்டீஜர் வேல்யூவை பற்றி பார்க்கலாம். இங்கே நமக்கு இன்டீஜர் வேல்யூ இருக்கு. ஸோ இன்டீஜர் வேல்யூனா என்ன மாதிரி வரும்னா, ஆக்சுவலி நமக்கு 1, 2, 3 இந்த மாதிரி ஹோல் நம்பர் வேல்யூ, ஹோல் நம்பராக இருக்க எல்லாமே இன்டீஜர் தான். மேக்ஸிமம் நம்ம என்ன இன்டீஜர்னு எதை சொல்கிறோமோ அது எல்லாமே இன்டீஜர் தான் வரும். இதர் இட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது மேத்தமெட்டிக்கல் வேல்யூஸை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட ஃப்ளோட் இருக்கு. நெக்ஸ்ட், ஸோ ஃப்ளோட் என்னன்னா, ஸோ இந்த இன்டீஜர்ன்றது ஒரு டைரக்ட் ஸ்கோப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 30 சாக்லேட் இருக்குன்னா நான் 30 சாக்லேட்னு சொல்லுவேன், என்கிட்ட 40 இருக்குன்னா 40ன்னு சொல்லுவேன். பட் ஆனால் இங்கே இன்டீஜராக நம்ம எதை சொல்கிறோம், அதாவது ஹோல் வேல்யூவாக இருக்கிறத நம்ம இன்டீஜர்னு குறிப்பிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட 125.5 ml லிக்விட் இருக்கு, வாட்டர் லிக்விட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நம்ம இங்கே ஒரு டெசிமல் யூஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல நமக்கு உதவுகிற ஒரு நியூமரிக் டேட்டா டைப் ஃப்ளோட்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ மேக்ஸில் பார்க்குற மாதிரி தான் இங்கே இமேஜினரி, ரியல் ரெண்டு ஆக்சிஸையும் கம்பேர் பண்ணுறது, விச் மீன்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 டிஸ்டிங்க்ட் ஃப்ளோட். ஸோ இதில் வந்து இது ரியல் அண்ட் இமேஜினரி.
இது ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணுறோம். அதான் நம்ம அப்பெண்ட் பண்ணுறோம். அப்பெண்டிங்னா ஜாயின் பண்ணுறோம். ஆர்எல்ஸ் கம்பேர் பண்ணுறோம். ரெண்டும் நம்ம கம்போஸ் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற ஒரு வேல்யூ தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்கோடிங் ஃபார்மேட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு ஷேப் ஷிஃப்டிங் இருக்கு. ஸோ கன்வர்ஷன் கூட நம்ம சொல்லலாம். இதெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், கன்வர்ஷன்லாம் எதுக்கு நம்ம பண்ணுறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு 30.5 மார்க் எடுத்துட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து இப்போ 28 எடுத்திருக்கானா, அவன் 28 தான் போடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு வந்து இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணி போடும்போது 31 போடுவாங்க. ஏன்னா 30.5 வந்துருக்கு. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் ஏன் பண்ணுறோம்? நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பைத்தான்லேயும் சில கன்வர்ஷன்ஸ் இருக்கு. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரெண்டு பேசிக்கான கன்வர்ஷன். ஃபர்ஸ்ட் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், நெக்ஸ்ட் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். ஸோ இப்போ இம்ப்ளிசிட் கன்வர்ஷன்னா எல்லாமே அக்யூரேட்டாக தான் இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே நம்ம கொடுப்போம். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா 12 + 23.23, ஸோ விச் ரிசல்ட்ஸ் இன் 35.23. ஆக்சுவல் வேல்யூ ரெண்டையும் சம் பண்ணி நமக்கு தேவையான வேல்யூவை கொடுக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ஃப்ளோட் வேல்யூ இருக்குது. ஃப்ளோட் வேல்யூனா டெசிமல் வேல்யூ. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃப்ளோட் வேல்யூனா டெசிமல் வேல்யூ. இப்போ என்கிட்ட ஒரு ஃப்ளோட் வேல்யூ இருக்குது. நான் அப்போ இப்போது அதை நான் டெசிமல் வேல்யூவாக மாற்றுறேன். அப்போ நான் என்ன செய்வேன்னா இந்த இந்த ஃப்ளோட் வேல்யூவை நான் அந்த இன்டீஜர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை நான் வந்து டெசிமல் வேல்யூவாக மாற்றுறேன். இதை தான் வந்து இங்கே மேனுவல் கேஸ்டிங்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பைத்தானோட டிஃபால்ட் செட்டிங். பைத்தானில் ரெண்டு நம்பர் நம்ம இப்போ ஃப்ளோட்டும் அப்புறம் ஒரு டெசிமலும் ஃப்ளோட்டும் நம்ம ஆட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக நம்ம அடிஷன் எல்லாம் பண்ணுமோ அதுதான் கிடைக்கும். அடிஷன் நம்ம மேனுவலாக பண்ணால் நமக்கு வந்துட்டு 35.23 தான் கிடைக்கும். ஏன்னா இதுதான் மேக்ஸ் ரூல்ஸ். இப்போ நம்ம மேனுவலாக கேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃப்ளோட்டாக இருக்கு. இப்போ எனக்கு வந்து இந்த 23 இந்த 0.23ன்றது எனக்கு வந்துட்டு ஒரு நெக்லிஜிபிளாக தானே இருக்குது. ஸோ நமக்கு இது தேவை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து இன்டீஜர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஃப்ளோட்டை இன்டீஜராக மாற்றிடுறோம். மாற்றும் போது நமக்கு வந்து இந்த கேட்டகரி எக்ஸ்பிளிட் கன்வர்ஷனுக்கு வந்துடும். எக்ஸ்பிளிட் கன்வர்ஷன்னா நம்ம மேனுவலாக அதை வந்து மாற்றுறோம். ஸோ இந்த மாதிரி அன்ஷேப்பாக இருக்கிற ஒரு ஷேப்பை நம்ம மேனுவலாக மாற்றி பர்ஃபெக்டாக கொண்டு வரும். ஸோ அதில் தான். ஆனால் இங்கே வந்து ஒரு வார்னிங் இருக்குது, ஒரு காஷன். என்னன்னா இங்கே வந்து டேட்டா லாஸ். இப்போ இந்த 0.23ன்றது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. இதை நம்ம மாற்றும் போது வெறும் 23 வரும். அப்போ 0.23ன்றது லாஸ் ஆகுது. ஸோ இங்கே ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா லாஸ் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஏன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிறத நம்ம அன்சிக்னிஃபிகண்ட்டாக மாற்றுறோம். விச் மீன்ஸ் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்துட்டு டேட்டா லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட். இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாரும் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பைத்தானில். இது இல்லைன்னா நம்ம அடுத்து வர ப்ரோக்ராமிங்கை நம்ம எவால்வ் பண்ண முடியாது. ஸோ பைத்தான் வந்து பேசிக்ஸ் என்னன்னா இன்டர்பிரிட்டிங் லாங்குவேஜ். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு லாங்குவேஜ் இருக்குது. இன்டர்பிரிட்டிங், கம்பைலர். இன்டர்பிரிட்டர், கம்பைலர், ரெண்டு லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இன்டர்பிரிட்டர் எப்படி நம்ம பண்ணுறோம், இன்டர்பிரிட்டேஷன் என்ன, கம்பைலர்னா என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இன்டர்பிரிட்டிங் லாங்குவேஜ்னா இப்போ 4 லைன் கோடு எழுதிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த க்ரீன் கலர் தெரியாதுதான் நான் எழுதிருக்க கோடு. இப்போ 4 லைன் கோடு எழுதிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் லைன் செக் பண்ணும், எரர் இருக்கான்னு பார்க்கும். எரர் இல்லை, ஓகே நெக்ஸ்ட் லைன் போயிடும். நெக்ஸ்ட் லைன் எரர் இல்லையா, ஓகே நெக்ஸ்ட் லைன் போயிடும். அடுத்த லைன்ல எரர் இல்லையா, ஓகே. அப்போ ஃபைனலாக இந்த 4 லைனுக்கான அவுட்புட்டை கொடுக்கும். 4 லைன் பை லைன் செக் பண்ணும். அப்படி செக் பண்ணால் அது இன்டர்பிரிட்டிங் லாங்குவேஜ். இப்போ இந்த லைன்ல எனக்கு எரர் இருக்கு, இந்த லைன்ல எனக்கு எரர் இருக்கு, தேர்ட் லைன்ல எரர் இருக்கு அப்படின்னா நம்ம பைத்தான் நம்ம இன்டர்பிரிட்டிங் லாங்குவேஜ் என்ன செய்யும்னா இந்த இடத்துல எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிட்டு இந்த ரெண்டுத்துக்கும் அவுட்புட் கொடுத்துரும். இந்த ஒரு லைனுக்கு எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிட்டு இது கீழே வர எதுக்குமே அவுட்புட் வந்து கொடுக்காது. ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு இன்டர்பிரிட்டிங் லாங்குவேஜ்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து லைன் பை லைனா செக் பண்ணி எண்டிங் வரும். அந்த லைன் பை லைனா செக் பண்ணால இடையில எந்த மிஸ்டேக்னாலுமே கீழே இருக்க எதுவுமே நடக்காது, எரர் மெசேஜ் தான் காட்டும். அந்த எரர் எக்ஸ்பிளைன் பண்ண அடுத்த லைன் செக் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இன்டர்பிரிட்டிங் லாங்குவேஜ். இப்போ கம்பைலிங் லாங்குவேஜ்னா என்னன்னு பார்ப்போம். கம்பைலிங் லாங்குவேஜ்னா அதே மாதிரி 4 கோடு எழுதுறேன்னா இப்போ கம்பைலர் லாங்குவேஜ் என்ன பண்ணுன்னா
இப்போ இந்த 4 லைன் நான் கோடிங் எழுதிக்கிறதையுமே மொத்தமா செக் பண்ணணும். மொத்தமா செக் பண்ணி அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல எரர் சொல்லும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன்ல எரர் இருக்குன்னா அந்த லைனோட பொசிஷனை காட்டாது, ஆனா எரர் இருக்குன்னு காட்டும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா மொத்த கோடையும் ஒரு தடவை செக் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா வந்து நமக்கு பெரிய கோடிங் எழுதும்போது நமக்கு எந்த இடத்துல எரர் வந்திருக்குன்னு தெரியாது. ஆனா இன்டர்பிரிட்டர்ல நமக்கு எந்த இடத்துல எரர் வந்திருக்கு எக்ஸாக்டா எல்லாமே காட்டும், இண்டெக்ஸிங் முதல் கொண்டு காட்டும். ஸோ பைத்தன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டிங் லாங்குவேஜ் தான். ஸோ இந்த இடத்துல எரர் இருக்குன்னா இந்த இடத்துல எரர் இருக்குன்னு காமிச்சிடும். ஸோ அதனால நமக்கு ஈஸி தான். பைத்தான் வந்து ஏன் எல்லாரும் பைத்தான் கற்றுக்கிறாங்க, ஏன் எல்லா ஏஐலையும் பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் எல்லா மாடர்ன் டெக்னாலஜியும் பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் C++ யூஸ் பண்ணக்கூடாதா, ஜாவா யூஸ் பண்ணக்கூடாதா, ஏன் யூஸ் பண்ணலை அப்படின்னா பைத்தான் வந்து மெஷின் லேர்னிங் ஈஸியாக பண்ணிடலாம். பைத்தான் வந்து ஈஸியாக படிச்சிடலாம். பைத்தான் வந்து ரொம்ப ஈஸி. அதனால தான். அதே மாதிரி இப்போ நீங்களும் நானும் தமிழில் பேசுகிறோம். சிஸ்டம்க்கு நம்ம எதில் பேச முடியும்? பைனரி லாங்குவேஜில் பேச முடியும். அப்படி இல்லைன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பேச முடியும். அப்படி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் C++, ஜாவா, பைத்தன், இந்த மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த சீரீஸ் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் பைத்தன் எல்லாரும் ஏன் பைத்தன் படிக்கிறாங்க அப்படின்னா பைத்தன் வந்து ஒரு ஈஸியான சாஃப்ட்வேர். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு பேசிக்ஸ்லேருந்து கோடிங்கே தெரியாது, எனக்கு கோடிங்க என்னன்னே தெரியாது, நான் இதுவரை கம்ப்யூட்டரே தொட்டதில்லை அப்படின்றவங்க கூட இதை வந்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோ, இந்த சீரீஸ் எபிசோட் 1 அது. இந்த சீரீஸ் முடியும் போது உங்களுக்கு பைத்தன் ஃபுல்லாக பேசிக்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த சீரீஸில் நம்ம பைத்தன் பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தனில் என்னென்ன டேட்டா டைப் இருக்குன்னு இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம். பைத்தன்னா என்னன்றது இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம். ஸோ இப்போ பைத்தனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில முக்கியமான எலமெண்ட்ஸை பார்த்தோம். என்ன முக்கியமான எலமெண்ட்ஸ்னா இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிளாஸில் 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 10 ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ரோல் நம்பர் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இந்த 5 டேட்டா, இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறதுலாம் ஒரு டேட்டா. இப்போ இதில் இருக்க ஒரு டேட்டான்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாக்லேட் இருக்கு. இது 0th சாக்லேட், இது 1st சாக்லேட், இது 2nd சாக்லேட், இது 3rd சாக்லேட், இது 4th சாக்லேட், இது 5th சாக்லேட். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம நம்பர் கொடுக்குற மாதிரி பைத்தனோட டேட்டா டைப்ஸ். ஸோ நான் முன்னையே சொல்லியிருந்த மாதிரி நம்ம இருங்க அந்த ஸ்லைடை உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி 3 டேட்டா டைப் இருக்கு. ஸோ டேட்டா டைப்னா என்னன்றதை இப்போ பார்ப்போம். அந்த டேட்டா டைப்போட அரேஞ்ச்மெண்ட்டை தான் இங்கே நம்ம வந்துட்டு இந்த சீக்வன்ஸ் சொல்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு நம்பரை அசைன் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேல் இருக்குது. ஸ்கேலில் எவ்வளோ தூரம், 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கிற இண்டெக்ஸ் ஒவ்வொரு லெட்டருக்கும் இருக்கிற ரோல் நம்பர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நம்ம இங்கே வந்துட்டு இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 டைப் ஆஃப் இண்டெக்ஸிங் இருக்குது. பாசிட்டிவ் இண்டெக்ஸிங், நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, 0th ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர் நான் 0ன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் 6 நடக்குது அப்படின்னு கூட நான் சொல்லலாம்ல. ஏன் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகணும், ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கும் வரலாங்க. ஸோ அந்த மாதிரி தான் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போறது பாசிட்டிவ். நம்பர் லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சிம்பிளா சொல்றேன், மேக்ஸ்ல எல்லாரும் இந்த கான்செப்ட் படிச்சு தான் வந்திருப்போம். நம்பர் லைன்ல சென்டர்ல 0 இருக்கும், லெஃப்ட் சைடில் 1 இருக்கும், ரைட் சைடில் 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், அப்புறம் பாசிட்டிவ் இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கும். அதுவே ரைட் சைடில் -1 இருக்கும், -2 இருக்கும், அண்ட் -3 இருக்கும், அண்ட் நெகட்டிவ் இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து லெஃப்ட்லேருந்து, விச் மீன்ஸ் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகும்போது பாசிட்டிவ், அதுவே ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகும்போது நெகட்டிவ். இது வந்து எப்பயுமே நெகட்டிவ் தான். நான் இங்கே நம்பர்லைன் வச்சு காட்டியிருக்கேன். இங்கே வந்து நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட் போனாலே நெகட்டிவ் தான், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போனாலே பாசிட்டிவ் தான். ஸோ இங்கே வந்து நம்ம பிஏ தான் ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட், இப்போ பைத்தான்ல 4 முக்கியமான டேட்டா டைப் இருக்கு.
ஓகே, இப்போ நம்ம என்ன டேட்டா டைப் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பாட்டில் இருக்கு, வாட்டர் பாட்டில் இருக்கு. இப்போ வாட்டர் பாட்டில்லையே ரெண்டு விதம் வாட்டர் பாட்டில் இருக்கு. ஒன்று ரீசைக்கிளபிள், இன்னொன்று நான் ரீசைக்கிளபிள். விச் மீன்ஸ் ஒன்று ரீயூசபிள், இன்னொன்று நான் ரீயூசபிள். விச் மீன்ஸ் இப்போ நம்ம கலர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மினரல் வாட்டர் வாங்குறோம்ல, அந்த பாட்டில்ஸ் எல்லாமே நான் ரீயூசபிள். ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு க்ரஷ் பண்ணி நம்ம தூக்கி போடுறோம். அதுவே நம்ம பெட் பாட்டில்ஸ் வாங்குறோம்ல, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு போய் நம்ம பெட் பாட்டில்ஸ்ன்னு கேட்டு வாங்கி யூஸ் பண்றோம்ல, அது வந்து ரீயூசபிள். விச் மீன்ஸ் சர்டன் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து நான் ரீயூசபிள், அது மெட்டல் பாட்டில்ஸ் வந்து நம்ம நிறைய தடவை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ரெண்டு முக்கியமான இது இருக்கு. அதாவது இம்யூட்டபிள், மியூட்டபிள். விச் மீன்ஸ் இந்த டேட்டா இம்யூட்டபிள் டேட்டானா நான் என்ன எழுதியிருக்கணும் அது அப்படியே தான் இருக்கும், அதை மாற்றவே முடியாது. அதாவது நான் இப்போ வந்து என் பேரை மாற்றவே முடியாது, ஆனால் என்னோட மொபைல் நம்பரை மாற்றிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ இங்கே இம்யூட்டபிள் டேட்டா டைப்பில் இருக்கிற டேட்டாவை நம்ம நினைச்சாலும் மாற்ற முடியாது. அதுவே மியூட்டபிள் டேட்டா டைப்பை நம்ம எத்தனை தடவைனாலும் மாற்றிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஆனால் இதோட ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இன்பிளேஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த பாக்ஸை எடுத்து கீழே வைக்கிறேன், திரும்ப நான் இந்த பாக்ஸ் எடுத்து இங்கேயே வைக்கிறேன், ஆனால் எல்லாமே இந்த ரேக்குள்ளே தான் நடக்குது. ஸோ இந்த இன்பிளேஸ், இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா இதுக்கு லாஸ். இப்போ நான் திரும்ப என்னென்ன கொண்டு வந்து இந்த ரேக்குள்ளே வச்சுட்டேன், இது கெயின் ஆர் லாஸ், எனிதிங் இட்ஸ் ஃபார் மியூட்டபிள். ஸோ இந்த ரேக்குக்கு தான் அதெல்லாம். ஸோ அதே மாதிரி இந்த ரேக்கை நான் என்னென்னமோ பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் நான் பொருளை எடுத்துக்கலாம், பொருளை வச்சுக்கலாம், ஏன் ரேக்கே கூட கழட்டி வச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எம்டியாக கூட வச்சிருக்கலாம். ஆனால் ரேக் இருந்துகிட்டே தான் இருக்கும், நான் அதை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ரேக்கை. ஆனால் இங்கே நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு சிமெண்ட் பிளாக் இருக்கு. அந்த பிளாக்கை நம்ம ஒன்ஸ் உடச்சிட்டோம்னு வச்சுக்கோம், இன்னொரு தடவை நம்மளால அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் அதே மாதிரி நமக்கு வராது. ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், ஓகே, இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் பூலியன் டேட்டா டைப்னு சொல்லியிருந்தேன். பூலியன் டேட்டா டைப்னா என்னது? நம்ம வாட்டர் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அந்த மாதிரி தான். இது இருக்கா, கரெக்டா, கரெக்ட்னா ட்ரூ, இல்லையா தப்பா, ஃபால்ஸ். இது வந்து கம்பேர் பண்ணுது. ஸோ இது வந்து பூலியன் வந்து இட்ஸ் செக்கிங். ஸோ இது இம்ப்ளிக் கன்வர்ஷனா எக்ஸ்பிளிக் கன்வர்ஷனா? பூலியன் வந்து இம்ப்ளிக் தான். ஏன்னா நம்ம என்ன இருக்கோ அந்த ஆக்சுவல் வேல்யூவை அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்குது. ஸோ அது ஒன்று, விச் மீன்ஸ் என்கிட்ட ஹாஃப் கிளாஸ் வாட்டர் இருக்கு, என்கிட்ட ஃபுல் கிளாஸ் வாட்டர் இருக்கு, அது ரெண்டும் ஈக்குவல் பண்ண பார்க்கலையே. ஸோ நமக்கு இம்ப்ளிக் டேட்டா டைப் தான். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த நாளை பற்றி தான் நம்ம இந்த பேசிக் சீரீஸில் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் பைத்தானோட ஒர்க்கிங் மெக்கானிசம்னு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் இருக்கு. இப்போ 4 டேட்டா டைப்பே நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ள என்ன கண்டென்ட் வந்தாலும் அது ஸ்ட்ரிங் தான். நெக்ஸ்ட் லிஸ்ட் இருக்கு. லிஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன, இப்போ நான் சொல்றது பேசிக்ஸ் தான், இதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லிஸ்ட் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன டேட்டா உள்ள வந்தாலும் அது லிஸ்ட். டப்புள் அப்படின்னா நார்மல் ப்ராக்கெட் பேராந்தசிஸ்குள்ள எது வந்தாலும் டப்புள் தான். டிக்ஷனரியை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம பைத்தானோட பேசிக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்புள்னா என்னன்னு ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்புளோட ஓவர்வியூ அப்புறம் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல்னு செலக்ட் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். Until then, bye. This is Python series episode 1 signing off.